வணக்கம் நண்பர்களே! மாயா சீன சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில நம்ம மாயா ரகுராம் வீட்ட விட்டு கிளம்பணும் அப்படின்னு ஸ்கெட்ச போட்டு அவங்க அப்பாயும் வர வைக்கிறாங்க. இங்க வீட்ல எல்லாத்துக்கும் செம அதிர்ச்சியா இருக்கு. நான் இங்க எல்லா தேவைகளையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பெரியப்பா கிட்ட சொல்லுறாங்க ரகுராம் கிட்ட. மாயா நீ இங்கேருந்து போகக்கூடாது. இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ நீ. இங்கே வாழணும் அப்படின்னு சொல்ல நேரம், இல்லை என் மனசு கலங்கப்பட்டுட்டு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னை கஷ்டப்படுத்திட்டு பெரியப்பா. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பலை. என்ன மாயா என்ன சொல்ல அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் என் மேலே நம்பிக்கை இல்லை. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் தானே நீங்கள் சாரு சொன்னதை நம்பி சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ண பார்த்தீங்க. அப்படி இருக்க நேரம் நான் இதுக்கு இங்கே என்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னா நான் இங்கே இருந்து எதுக்கு? அதனால என் மனசு கஷ்டப்பட்டுத்திட்டு அதனால தயவு செய்து யாரும் என்னை இங்கே இருக்க வற்புறுத்தாதுங்க. அப்படி ஒரு முடிவாட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரகுராம் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் செய்தது தவறு தான் மாயா. நான் விசாரிக்காமல் நான் சாரு பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நினச்சி எடுத்த முடிவு தப்பு. அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை வேண்டாம் மாயா. நீ கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணும். இல்லாட்டுனா இது வெறும் சுவர் தான், இது வீடு இல்லை. மருமக இந்த வீட்டில் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம பத்மா அழுறாங்க மாயா கையை பிடிச்சி. இந்த பாரு நான் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். நான் இப்போ மனசு மாறிட்டேன். இப்போ நான் திருந்திட்டேன் சொல்லப்போனால் அப்படின்னு நம்ம பத்மாவும் கதறி அழுறாங்க. மாயா நீ இங்கே விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயாவை மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. இவங்க அத்தை பெரியம்மா பெரியப்பா இவங்க எல்லாம் சொல்லதை கேட்டு நம்ம மாயாவோட மனசு இவங்க இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு தவிக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை பார்த்து வீட்டில் மொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மாயா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வராங்க. என்ன மாயாக்கா எங்கே போகிறீங்க அப்படின்னு தனம் கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க அப்பாயும் வராங்க. இன்னும் உங்கள் அப்பாவும் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மாயா சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அப்பாவை இங்கே வர வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இனி இங்கே இருக்க தேவைகள் எல்லாம் இங்கே எல்லாத்துக்குள்ளதையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு மருமகளாக செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றிட்டேன். ஒரு மகளாக இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றியாச்சு. இனி நான் எனக்கான பாதையை நான் அமைச்சு நான் வாழ போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அதிரடியான முடிவை நம்ம மாயா எடுத்துட்டாங்கங்க. இதை பார்த்து நம்ம ஜானகி அம்மா ரகுராம் பத்மா எல்லாருமே கண் கலங்கி அப்படியே நிற்கிறாங்க. என்ன சொல்கிற மாயா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் எனக்கு மனசு அவ்வளோ பெரிய வருத்தப்பட்டுட்டு பெரியப்பா. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் அன்னைக்கு எவ்வளவோ சொன்னேன் இந்த போலி விவாகரத்தை பத்திரம் போலியானதுன்னு சொன்ன பிறவோ நீங்கள் இல்லை இது ஒரிஜினல் தான் அப்படின்னு நம்புனீங்க. அதுவும் சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கொடுத்த வாக்குக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உறுதியாக இருந்தீங்க. ஆனால் நான் சொல்லதை நீங்கள் காதலே வாங்கிக்கல. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையும் இல்லாமல் போச்சு. அந்த நொடியே நான் தீர்மானிச்சுட்டேன். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா கூட போய் எனக்கான வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். தயவு செய்து யாரும் இதெல்லாம் தலையிடாதுங்க. என்னை இங்கே இருக்க கட்டாயம் படுத்தண்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம ரகுராமுக்கு அவங்க தப்பு மாயா சுட்டி காட்டிட்டாங்க. வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் தான் மாயா இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு இக்கட்டான முடிவை எடுத்திருக்கா. இதுக்கு நான் தான் காரணம். நான் தலைவராக இருந்து எதுவுமே தீர விசாரிக்காமல் எடுத்தோம் கடுத்தோம் அப்படின்னு எடுத்தோங்கத்தோனி ஒரு முடிவை எடுத்து இன்னைக்கு மாயாவோட வாழ்க்கையை கடவுளாக பார்த்து காப்பாற்றிட்டாரு. ஆனாலும் அவளுக்கு மனசில் இது ஆறாத வடுவாட்டு அமைஞ்சிட்டு இப்போது இதுக்கான தப்புக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்படியே கண்கலங்கி நம்ம மாயாவுக்கிட்ட 2 கையும் தூக்கி இந்த பாரு மன்னிச்சிரு. என்னை அப்பாவா நீ ஏற்றுக்கிடுவியா மாயா? அப்போனா நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே சொல்லி உருகி கேட்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம மாயாவுக்கு என்ன பண்ண அப்படின்னே தெரியல. பெரியப்பா நீங்கள் கண்கலங்கக்கூடாது, நீங்கள் அதே கம்பீரத்தோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம மாயா சொல்கிறாங்க. அதோட பத்மா அவங்ககிட்ட போகிறாங்க. அத்தை நான் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினேன்னா என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் எதிர்பார்த்தவாறு
சீனுவுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைங்க. சீனு வேற ஒரு வாழ்க்கையில சந்தோஷமாட்டு அவன் இருக்கட்டும். இதுக்கு பிறகு நான் அவன் கூட இருந்து நான் எந்த பிரச்சனையும் என்னால வராத அத்தை. உங்க விருப்பப்படியே உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி சீனுவோட வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து அதிரடியா வந்து சொல்லுறாங்க. இத கேட்டதும் பத்மா அப்படியே ஆடி போறாங்க. என்ன மாயா நீ இப்படி சொல்லிட்ட? நான் வந்து மருமகளா ஏத்துக்கிட்டேம்மா. நான் செய்த தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். இப்ப நீ தான் இந்த வீட்டு மருமக. நீ வந்து வேற யாருக்கும் உன் இடம் கிடைக்க போறதில்ல. நீ தான் சீனு கூட வாழணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சீனு சொல்றாங்க, மாயா என்ன நீ ஆளுக்கு ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நான் இங்க ஒருத்தன் இருக்கேன், மாயாவோட கணவர். நீ என்ன ஒரு வார்த்தையே கேட்கல. நான் மாயா மேல உயிரே வச்சிருக்கேன். மாயா இல்லாத இந்த வீட்டில் நானும் இருக்க மாட்டேன். கண்டிப்பா மாயா நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சீனு புரிஞ்சுக்க சீனு, இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே. நீனும் என் கூட வாரேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. நான் இனி எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும். அதுக்காக தான் எங்கள் அப்பாவையும் வர வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து இன்றைக்கி எனக்கு பிளேட்டு நான் அப்பா கூட போக போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா வந்து சொல்லதை கேட்டு அப்படியே குடும்பமே வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் கதிகலங்கி இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைடு மாயா வீட்டை விட்டு கிளம்புறா அப்படின்னு உள்ள தகவல் நம்ம புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் கிடைக்குது. இதை பார்த்தோன்னா இனி அவள் போயிட்டானா கண்டிப்பாக ரகுராம அப்படியே அழிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம பார்வதி எடுத்துக்கிட்டோன்னா மாயா இல்லாட்டினா என்ன, இந்த வீட்டோட சாவி கொத்து மாயாவால் தான் என் கையில் இருந்து அக்கா ஜானகி அக்கா கைக்கு போச்சு. இனி இந்த மாயா இங்கே இல்லைன்னா இதே சாவி கொத்தை நான் என் கையில் வச்சு எல்லாத்தையும் நான் வெளுத்தெடுக்க போகிறேன். இந்த வீட்டோட அதிகாரத்தை நான் கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பார்வதி வந்து அப்படியே வந்து கச்சை கட்டிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து மாயா போகிறது தான் முக்கியம் அப்படின்னு வந்துருக்க நேரம் நம்ம பத்மா வந்து தெரிஞ்சு, மாயா நீ எங்கேயும் போகக்கூடாது. இது உன்னோட கணவர் சீனு. நீ இவனு கூட தான் வாழணும். நான் சொல்கிறேன் நீ இங்கே தான் இருக்கணும். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறாங்க. அதுவும் நம்ம ரகுராமம் எனக்கு வேணா எந்த தண்டனையும் கொடு. ஆனால் நான் தானே தப்பு செய்தேன். எனக்கு தண்டனை கொடுமாயா. ஆனால் நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். உனக்கு பதிலாக நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. இதை கேட்டதும் அப்படியே அதிர்ச்சியில் நம்ம ஜானகியம்மா என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நான் வந்து தவறான தீர்ப்பை நான் எடுத்திருக்கேன். அப்போ நான் தானே வந்து தண்டிக்கப்படணும். எதுக்காக மாயா இங்கேருந்து போடணும்? அவள் மனசில் உள்ள கவலை மாறது வர அவள் வந்து நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. அவள் என்ன வந்து அப்பாவா ஏற்றுக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அப்படியே கண் கலங்கி நம்ம ரகுராம ஓடி போய் கெட்டி பிடிக்கிறாங்க. பெரியப்பா நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நான் வந்து இங்கே இருக்கேன் பெரியப்பா. நீ உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு வந்து எல்லா சிச்சுவேஷனும் உங்களை நம்ப வைக்க முடியாது அமைஞ்சிட்டு. அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது பெரியப்பா. நான் வந்து உங்களை மனசார வந்து ஏற்றுக்கிட்டேன், மன்னிச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா வந்து சொல்லுறாங்க. அப்படியே ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. இனி உனக்கும் சீனுக்கும் உறவுல எந்த விரிசலும் வராதுமா. நீ நல்லா வந்து சீனு கூட வாழணும். இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாயாவை பிடிச்சி நம்ம பத்மா வந்து சொல்கிறாங்க.